வேற ஒன்றும் வேலை இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 1000 வகையில் நமக்கு இந்த பணிகளை செய்து தர வேண்டும். அனுமதியோடு உங்களோட ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டு இருந்தாலும் கூட தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சரை புரட்சித் தலைவர் அவர்கள் எடப்பாடி அவர்கள் வழங்கிய பொழுது முதலாக கலந்து கொண்ட அரசு நிகழ்ச்சியாக இந்த மண்ணிலே மருத்துவ முகாமையும் நலத்திட்டங்களையும் இந்த வடத்தக்குளம் மண்ணிற்குத்தான் முதலாக வந்து இந்த மண்ணிற்குத்தான் நன்றி சொன்னார். அப்படிப்பட்ட உங்களோடு உங்களாக இருக்கக்கூடிய நம்முடைய மண்ணின் மைந்தன், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆற்றல் இமயமாக திகழக்கூடிய புரட்சித் தமிழருடைய வழிகாட்டுதலோடு புரட்சித் தமிழருடைய அரசை மீண்டும் அண்டை தமிழகத்தில் அமைக்கின்ற களப்பணியில் உங்கள் வீட்டு பிள்ளையாக பணியாற்றக்கூடிய அண்ணன் உதயகுமார் அவர்கள் வருகிறது விட்டார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ராமனின் கையில் இருக்கின்ற அம்பாய், பெருமாளின் கையில் இருக்கின்ற சக்கரமாய், முருகவருமானின் கையில் இருக்கின்ற வேளாய், சிவனின் கையில் இருக்கின்ற சூராயுதமாய் உங்கள் ஆள்காட்டியவர்களால் என்றைக்கு நீங்கள் வாக்களித்து எல்லா காலமும் இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை இலை அது வெற்றியின் அடையாளம் என்பதை எடுத்துக்காட்டுகின்ற வகையில் மரியாதைக்குரிய எப்போது தேர்தல் வந்தாலும் தமிழகத்திலே முதல்வராக பதவியேற்க இருக்கின்ற மாண்புமிகு இந்த மக்கள் விரோத ஆட்சியை கொண்டு இந்த பணி கிளைக்கழக பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பொது கிளைக்கழகத்தை ஒத்துழைப்பு வழங்கிக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அருமை சகோதரர் அம்மையப்பன் அவர்களே, அருமை ராமதுரை அவர்களே, ஜெயபாண்டி அவர்களே, முருகன் அவர்களே, இங்கே வருகிலிருந்து பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிற முறையான மகேந்திரன் அவர்கள் பணி அவருடைய பணி சிறக்க வேண்டும் என்று வாழ்த்தி மாவட்ட கழகத்தினுடைய முருகன் அவர்களையும் பொருளாளர் வழக்கறிஞர் நம்முடைய விவசாயிகளுடைய 8 நாள் பகுதியிலே அனைத்துமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அதிக வாக்குகளை பெற்றுத்தந்து இந்த நாடாளுமன்றத்திலே கூட 10,550 வாக்குகள் அதிகமாக பெற்றுத்தந்தமைக்காக உங்கள் பாதங்களை நன்றியை வரக்கூடிய தேர்தலிலே உங்களுடைய பணி 713 வாக்குகள் நம்முடைய 151வது பாகத்திலே 150வது பாகத்திலே 1213 வாக்குகள். இந்த வாக்காளர்களை அனைவரையும் தேர்தல் நேரத்திலே மட்டும் போய் நம்ம சந்திக்கிறோம். இப்போதிருந்தே அவர்களோடு நம்முடைய 9 பொறுப்பாளர்கள் நம்முடைய கிளைக்கழக செயலாளர்களோடு இணைந்து ஒரு நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வது. அந்த நல்லுறவின் நட்பின் அடிப்படையிலே இந்த வாக்குகள் அனைத்தையுமே தேர்தல் நேரத்தில் நமக்கு ஆதரவாக உருவாக்க வேண்டும் என்பதுதான் கழகப்பணி, மக்கள் பணி, தேர்தல் பணி என்ற அனைத்து பணிகளிலும் இந்த 9 பேர்கள் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். இதற்கு தேவையான பயிற்சிகள், இதற்கு தேவையான உங்களுக்கு ஆலோசனைகள், வழிகாட்டுதல் தொடர்ந்து வழங்கப்படும். இப்போது இந்த ஜெராக்ஸ் புத்தகம் உங்கள் கையில் கொடுக்கப்படும். இதில் பூர்த்தி செய்து சரிபார்த்ததற்கு பிறகு இந்த தீர்மான புத்தகத்தில் இதுதான் தீர்மான புத்தகம். இதை நீங்கள் முழுமையாக கையிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இதை அன்றாட என்னென்ன நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்கிறீர்கள் என்பதை இந்த தீர்மான புத்தகத்திலே நீங்கள் தொடர்ந்து எழுதி வர வேண்டும். அதனால இந்த பாகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நீங்கள் ஆற்ற வேண்டிய பணிகள், என்னென்ன பணிகளை நீங்கள் ஆற்ற வேண்டும் என்பது குறித்து இதில் தெளிவாக இருக்கிறது. ஆகவே இது குறித்து நம்முடைய செயலாளர் அவர்கள் வாசித்து காட்டணும் இந்த விவரங்கள். ஆக முதல்ல ஜெராக்ஸில் நீங்கள் பூர்த்தி செய்து அதற்கு பிறகு இந்த ஒரிஜினல் புத்தகத்தை பூர்த்தி செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். நானும் ஒன்றிய செயலாளர்கள் கையெழுத்து போடுறதுக்கு பிறகு மாவட்ட பொறுப்பாளர் கையெழுத்து போடுவோம். இங்கே ஒன்றிய செயலர் கையெழுத்து போடணும், இங்கே நான் கையெழுத்து போடணும் செய்வோம். இப்போ இதில் நீங்கள் முழுமையாக அவங்க பலத்தை ஒட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் ஒட்டணும். எல்லா விவரங்களும் இதில் செய்யணும். அதுக்காக நாங்கள் நேரில் வந்துருக்கிறோம். ஆகவே இந்த காலை வேலையிலும் கூட அனைத்து வேலைகளையும் முடிக்க இந்த மேடை எனக்கு ஞாபகம் இருக்கிறது. நான் அமைச்சராக
பொங்கல் பரிசு தொகுப்பை தமிழ்நாட்டிலே முதலாக இந்த பகுதியிலே தான் தொடங்கி வைத்தோம் என்கிற அந்த பெருமை 2500 ரூபாய் 2 கோடி குடும்பங்களுக்கு அரசின் சார்பில் அன்றைக்கு புரட்சித் தலைவர் எடப்பாடி வழங்கினார். அதே போன்று நாம் கட்சி ரீதியாகவும் எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் பால்பாண்டியாக இருக்கட்டும், செல்வமாக இருக்கட்டும், அனைத்து பொறுப்பாளர்களும் மிக சிறப்பாக நடத்துவார்கள். அது இப்போது தேர்வு செய்யப்பட்ட பொறுப்பாளர்களை நான் இங்கே அனைவரும் சார்பாக அறிமுகப்படுத்துகிறேன். துணைத் தலைவராக சகோதரர் கார்த்தி அவர்கள், செயலாளராக சகோதரர் ஆதி கண்ணன் அவர்கள். இந்த செயலாளர் எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணியிருந்தோம். 9 பேர் உங்களோட சேர்த்துங்க. அவங்களோட சேர்த்து இந்த கரெக்டாக ஒட்டி அது என்னென்ன பணிகள் இருக்குது, தொடர்ந்து கூட்டம் நடத்துறது, இதெல்லாம் பார்க்கணும். இணையாளராக சகோதரர் ராஜகோபால் அவர்கள். ஆக இந்த 9 கேட்டு இப்போது உங்கள் அனுமதியோடு உங்களோடு ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டு விடைபெறுகிறோம். அவருடைய கைகள் தபமாரி அவர்களும், கண்ணன் அவர்களும், சின்னமுத்து அவர்களும், முருகேசன் அவர்களும், செல்வமணி அவர்கள் சிறப்பாக இந்த பகுதியிலே கிளைக்கழகத்தை நடத்தி வருகின்றார்கள். அவர்களோடு இப்போது புதிதாக பாகத்திற்கு ஒரு பூத்து நேரிலே சென்று இந்த பணியை செய்து வருகிறோம். இதில் திருமங்கலம் ஒன்றியத்திலே மிக சிறப்பாக நம்முடைய ஒன்றிய கழகத்துடைய ஆற்றமிக்க செயலாளர், என் அருமைக்குரிய அன்பு சகோதரர் அன்பழகன் அவருடைய புதிய வழிகாட்டுதலை தலைமையில் நம்முடைய அருமை தம்பி முத்துராஜா வழக்கறிஞர் அவர்கள், கிருஷ்ணபட்டி மகேந்திரன் அவர்களை இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய 9 பேர்களுக்கு நமக்கு என்னென்ன அறிவுரைகள், என்னென்ன பணிகள் செய்ய வேண்டும் என்பதை இந்த புத்தகத்திலே தெளிவாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவை தேர்வு செய்யப்பட்டிருக்கிற செயலாளர் அவர்கள் இந்த புத்தகத்திலே கூறப்பட்டிருக்கிற இந்த பணிகள் எல்லாம் நீங்கள் சிறப்பாக மேற்கொள்ள வேண்டும். இதில் என்னென்ன பணிகள், தேர்தல் நேரத்தில் ஆற்ற வேண்டிய பணிகள் என்பதையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய சுருக்கமாக, ரத்தின சுருக்கமாக நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த 152வது பாகத்தில் மைக்குரியில் 1162 வாக்காளர்கள், ஆண் வாக்காளர்கள், பெண் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இந்த 1162 வாக்காளர்களுடைய பிரதிநிதியாக இங்கே நம்முடைய அன்பான அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கிறார்கள். இந்த 1162 பேரை நீங்கள் 9 பேர்கள் இந்த 1 வருட காலத்திற்குள்ளாக அவர்களை நேரிலே சந்தித்து நம் திட்டங்களை சொல்லி, நம்முடைய வளர்ச்சி திட்டங்களை சொல்லி, இன்றைக்கு இந்த ஆட்சி செயல்படவில்லை, சட்டம் ஒழுங்கு சீரழிவு, போதைப்பொருள் நடமாட்டம், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்கிற நிலையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர் பிள்ளையை வளர்த்து பாதுகாப்பதிலே காட்டுகிற அக்கறையிலே 1% கூட இந்த நாட்டு மக்களுடைய வளர்ச்சிக்காக அக்கறை செலுத்தவில்லை என்கிற அந்த உண்மையை மக்களிடத்திலே சொல்லி, நமக்கு ஆதரவாக வருகின்ற தேர்தலிலே புரட்சித் தலைவர் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்கிற அந்த நிலையிலே நீங்கள் ஆதரவு செலுத்த வேண்டும். துணைத் தலைவராக சகோதரர் முனிசார் துணைத் தலைவராக செய்து அவங்களோட இணைந்து பணியாற்றணும். இந்த துண்டு புத்தகங்கள்லாம் நீங்கள் அங்கங்கே கொடுக்கணும். நம்ம எப்போனாலும் அந்த வாக்காளர்களை எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் சந்திக்கணும். இரட்டை இலைக்கு புரட்சித் தலைவர் எடப்பாடி முதலமைச்சர் அவர்களுக்கு புரட்சித் தலைவர் எடப்பாடியாரும் நாங்களும் உருவாக்குவதற்கு உறுதுணையாக இருப்போம் என்பதை நன்றி கூறி விடைபெறுகிறேன்.
மாண்புமிகு புரட்சி அண்ணன் எம்ஜிஆர் அவர்களுடைய அருளாசியோடும் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் சகோதரர் அன்பழகன் அவர்களே, அழைத்து சென்று கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய ஜெகநாதன் அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய பொறுப்பாளர் பிச்சைமணி அவர்களே, கிளைக்கழகத்துடைய நேரிலே நாம் வருகை தந்திருக்கிறோம். தம்பி பாபு ஊராட்சி மன்ற தலைவர், தம்பி அருமை சகோதரர் பால் பாண்டி உள்ளிட்டவர்கள் எல்லாரும் இங்கே நாம் வந்திருக்கிறோம் என்று சொன்னால் இதனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பாகம் எண் 153 ஏறத்தாழ 1770 வாக்குகள் ஆண் வாக்காளர்கள், பெண் வாக்காளர்கள் என்று 1770 வாக்காளர்கள் இருக்கிறார். இவர்களை நம்முடைய கிளைக்கழக செயலாளரோடு இணைந்து இப்போது தேர்வு செய்யப்படுகிற 9 பேர்கள் அவர்களை சந்தித்து ஆதரவு திரட்டி அவர்கள் நட்புறவை ஏற்படுத்தி ஒரு உறவுகளை ஏற்படுத்தி எப்போது தேர்தல் வந்தாலும் புரட்சி தமிழக எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவதற்கு இரட்டை இலை சின்னத்திலே இந்த 1770 பேர்களை வாக்களிக்க செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய லட்சியம், நம்முடைய குறிக்கோள். அது இதில் ஆடம்பரம் இல்லை, ஆர்ப்பாட்டம் இல்லை, ஆரவாரம் இல்லை. ஆனால் அடித்தளத்தை வலிமையாக உருவாக்குவதற்காக எல்லோரும் இவ்வளவு பேர் நம்முடைய நேரத்தை எல்லாம் ஒதுக்கீடு செய்து இங்கே ஒவ்வொரு பாகமாக இது ஏதோ திருமங்கலம் தொகுதியில மட்டும் அல்ல, 234 தொகுதியிலும் தமிழ்நாடு முழுவதும் நடைபெறுகிறது. அரியலூரில் அண்ணன் ஒவ்வொரு பாகமாக அந்த பகுதியிலே ஆய்வு செய்கிறார்கள். நமக்கு தண்டனை மனோகரன் அவர்களை கொடுத்திருக்கிறார்கள். ஆக இந்த பணி என்பது மிக முக்கியமான பணி. நீங்க நினைக்கலாம், அண்ணே 310 பூத் இருக்கு திருமங்கலத்துல, இந்த 310 பூத்துல நாங்க இந்த கீழக்கோட்டையில ஒரு பூத்துல ஓட்டு கம்மி ஆயிட்டா என்னன்னு அப்படின்னு நினைக்க கூடாது. அப்படி எல்லாரும் நினைச்சிட்டா 310 பூத்துலேயும் வாக்கு குறைஞ்சு. அப்போ என்னுடைய பூத்து, நான் சார்ந்திருக்கிற பூத்து, நான் சவால் விட்டு சொல்லுகிறேன், நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள், இந்த கீழக்கோட்டையில 1770 அதிகமான வாக்குகள் இரட்டை இலைக்கு முதலமைச்சராக புரட்சி தலைவர் எடப்பாடியார் அம்மாவின் ஆட்சி நடக்கும் என்கிற அந்த உறுதியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த தேர்தலுக்கு அதிக வாக்குகளை பெற்று தந்தவர்கள் உங்களுக்கு நாங்கள் என்றைக்கும் அவை இன்னும் வலிமையாக இந்த பூத்து பணியை நாம் அடித்தளத்தை வலிமையாக உருவாக்க வேண்டும். அதற்காகத்தான் நாம் இவ்வளவு பேர் உங்களை இன்னைக்கு கூட உங்களுக்கு பல்வேறு பணிகள் இருந்திருக்கோம், அதெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு அண்ணாக்குடி அண்ணன் அழைப்பை ஏற்று, அன்பழகன் அழைப்பை ஏற்று நீங்க வந்திருக்கிறீங்க. இனி உங்க 9 பேரை நம்பித்தான் நாங்கள் எல்லோருமே இருக்கிறோம். இந்த 1770 வாக்காளர்கள் நீங்க தொடர்ந்து சந்திக்கணும். இதுக்குன்னு நீங்க நேரத்தை ஒதுக்கி போக வேண்டியதில்லை. எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அவர்களை நீங்கள் நேரிலே சந்தித்து அவர்களுக்கு என்ன குறை இருக்கிறது, என்ன தேவை இருக்கிறது. இப்போது நம்ம இதில் ஒரு நோட்டீஸ் கொடுக்குறோம். இதில் இந்த நோட்டீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு 55 சாதனை மாநிலம் முழுவதும் நம்ம நிறைவேற்றிய சாதனை இந்த தொகுதியில் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் நம்ம இந்த அம்மாவுடைய ஆட்சியில் நம்ம செய்திருக்கிற சாதனை அத்தனையுமே இதில் நம்ம துண்டு பிரசுரம் வடிவில் நம்ம பிரிண்ட் பண்ணி இதை தமிழ்நாடு முழுவதும் வார வாரம் இன்னைக்கு திண்ணை பிரச்சாரத்தின் மூலமாக அம்மா பேரவை சார்பில் கொடுக்குறோம். இப்போ இதை நீங்கள் கையில் வச்சுட்டு அவங்ககிட்ட சொல்லணும் நம்ம என்னென்ன செஞ்சுருக்குறோம். இப்போ நம்ம தொகுதிக்கு நம்ம அமைச்சர் வந்ததுக்கு பிறகு, நம்ம உதயகுமார் தேர்ந்தெடுத்ததுக்கு பிறகு நம்ம வீட்டு பிள்ளை, நம்ம வீட்டு வேலைக்காரன் நம்ம கொடுத்த பணியில் எப்படி சாலைகள் அமைத்து கொடுத்துருக்குறோம், இது போன்ற ஃபேவர் பிளாக்கு எப்படி அமைத்து கொடுத்துருக்குறோம். தமிழ்நாட்டிலேயே 90 கோடி ரூபாய் வளர்ச்சி திட்டங்களை திருமங்கலம் ஒன்றியத்துக்கு பெற்று தந்த பெருமை புரட்சி தமிழக எடப்பாடி அவர்களுக்கு. அப்போ நம்ம வாங்கி கொடுத்ததை இன்னும் அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிற சேர்மனும் இந்த வைஸ் சேர்மனும் ஒன்றிய செயலாளர், ஒன்றிய கவுன்சிலர் தான் இருக்கிறாங்க, ஊராட்சி மன்ற தலைவர் இருக்கிறாங்க, ஒன்றிய கவுன்சிலர் செல்வம் போன்றவர் எல்லோருக்குமே நன்றாக தெரியும். இந்த 4 ஆண்டுகளில் எந்த நிதியுமே கொடுக்கவே இல்லை. 100 நாள் சம்பளம் கூட கொடுக்க மாட்டாங்க. அது ஊதியத்தை உயர்த்துறேன்றாங்க, 150 நாள் உயர்த்துவேன்னு சொன்னாங்க, வாய்க்கிலேயே சொல்லிவிட்டு இப்போ நம்ம போய் கேட்டால் சட்டமன்றத்தில் கேட்குறோம். இப்போ கூட சட்டமன்றம் தொடங்க போகுது. நம்ம மக்களுக்கான கோரிக்கை தானே கேட்குறோம். இங்கே பஸ் ஸ்டாண்டு கட்டுறதுக்கு இடம் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்து இடம் ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிட்டோம். சட்டமன்றத்திலையும் கேட்குறோம், அமைச்சர்கிட்டையும் சொல்கிறோம், அதிகாரிகிட்டையும் சொல்கிறோம், ஆகட்டும் பார்க்கலான்றாங்க.
4 வருஷம் போயிடுச்சு. இந்த மேம்பாலத்தை பாதுகாப்பாக கெட்டுங்கன்றோம், அதுக்கு அணுகு சாலை போடுங்கன்றோம். இது வரைக்கும் 3-4 பேர் இறந்து போயிட்டாங்க, கேட்க மாட்டாங்க. இப்போ இந்த நக்கீரனுடைய அந்த மாட்டுத்தாவணிக்கிட்ட அதை எடுக்கணும்னாங்க. அது பாதுகாப்பற்ற முறையில் எடுத்து இப்போ நம்ம கள்ளிக்குடியில் தம்பி நாகலிங்கன்றவர் இறந்து போயிட்டார். எதுக்கு சொல்கிறேன்னா, மக்கள் மீது அக்கறையே இல்லை. அவருக்கு இருக்கிற ஒரே அக்கறை தன் பிள்ளை குட்டிகளுக்கு அதிகாரம் வேணும், ஆட்சி வேணும். இதுதான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கே தவிர மக்களுக்கு 100 நாள் வேலை சம்பளம் கிடைக்கலையே அதுக்கு அக்கறை செலுத்த வேண்டாமா? அது வாங்கி மாத்திரை மருந்து வாங்கி அவங்க சாப்பிடணுமே. 150 நாள் உயர்த்துறேன், ஊதியத்தை உயர்த்துறேன்னு சொன்னீங்க முதலமைச்சரை. 4 வருஷம் ஆச்சு முதலமைச்சரை. ஏன் இதை செய்யலை? மக்கள் கேட்கறது அவர் காதுக்கு தான். நம்முடைய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் அறிக்கை கொடுக்குறாரு, ஆனால் அதுக்கு அவர் கவனம் செலுத்துறது இல்லை. இன்னைக்கு பெண் பிள்ளைங்க பாதுகாப்பாக இருக்க முடியுதா? எங்கேயாவது எங்கே பார்த்தாலும் நம்மளுடைய காவல்துறை சாதாரண காவல்துறையா? இங்கிலாந்து ஸ்காட்லாந்துக்கு நிகரான காவல்துறை இந்தியாவிலே நம்முடைய தமிழ்நாட்டு காவல்துறை என்கிற பேரை நாம் வாங்கியிருக்கிறோம். உலக அளவில் பிரசித்தி பெற்றது. சுதந்திரமாக செயல்பட விடுங்க காவல்துறையை. நாளை காலையில் அத்தனை குற்றவாளியும் கொண்டு வந்து நிறுத்துவாங்க. அவங்களால முடியும், அவங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் காவல்துறை தலையீடு இருந்துச்சுன்னா, இப்போ நாங்கள் இருக்கிற ஆட்சி காலத்துலலாம் தப்பு செஞ்சால் ஆண்டவனாக இருந்தாலும் தண்டிங்க, சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுங்கன்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆனால் இப்போ அப்படி இல்லையே. திமுக கொடி கட்டிட்டு போய் கற்பழிக்கிற ஒரு கொடுமைங்க இந்த நாட்டில் நம்ம எங்கே பார்க்குறோம்? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு மாற்றம் வேணும்ல. அவங்க என்ன நினைக்கிறாங்க? நம்மளை விலை கொடுத்து வாங்கிடலான்னு நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டு வாக்காளர்களை ஒரு நாளும் நீங்கள் குறைத்து மதிப்பிட்டு விடாதீர்கள். தக்க நேரத்திலே சரியான பாடத்தை புகுத்துவார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே இதுதான் ஒரு சூழ்நிலை. ஆகவேதான் இந்த 9 பேர்களை இங்கே தேர்வு செய்திருக்க. இணை செயலாளர் மாண்புமிகு இதயதெய்வம் புரட்சித் தலைவர் அம்மா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய அருளாசியோடும் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் பெருமாள் அவர்களும், வீரையா அவர்களும், சதீஷ்குமார் அவர்களும், ராசு அவர்களும், கிருஷ்ணமூர்த்தி அவர்களும், சாமிநாதனுக்கு இத்தனை பேர்களும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை. நமக்கு ஒரே வாய்ப்பு தான் வருகிற சட்டமன்ற தேர்தலில் புரட்சி தலைவர் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவதற்கு இரட்டை தமிழ்நாட்டில் ஒரே கட்சி நம்முடைய 10 பேர்களும் கழகப் பணியாக இருந்தாலும், தேர்தல் பணியாக இருந்தாலும், மக்கள் பணியாக இருந்தாலும் வளர்ச்சி திட்டங்களிலே 100 கோடி ரூபாய் பெற்றுத் தந்தது நம்முடைய அம்மாவுடைய அரசு. ஒன்றிய விலைவாசியை ஒன்று செய்யணும், நீட் தேர்வை ரத்து செய்யணும், கல்வி கடன், நகைக்கடனை ரத்து செய்யணும். அப்போ சொன்னது ஒன்று, செய்கிறது ஒன்று. இப்போ அவருக்கு இருக்கிற அக்கறையெல்லாம் என்ன? எப்படியாவது நம்ம பிள்ளையை அதிகாரத்தில் உட்கார வைக்கணும். உங்கள் பெற்ற பிள்ளை அதிகாரத்தில் உட்கார வைக்கிறது காட்டுற அக்கறையை உங்கள் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைத்த இந்த நாட்டினுடைய மக்களை பற்றி ஏன் கவலைப்படவில்லை, ஏன் அக்கறை செலுத்தவில்லை என்பதுதான் நம்முடைய கேள்வி. ஆக இந்த 9 பேர்கள் இந்த பாகன் என்பதை உள்ளடக்கிய 310 அந்த பூத்துகளிலும் முதல் பூத்தாக என்னுடைய நடுக்கோட்டை 144 உருவாக்குவேன் என்கிற உறுதியை நீங்கள் தர வேண்டும். 144 1065 வாக்குகளில் நான் அதிகமான வாக்குகளை இரட்டை இலைக்கு பெற்றுத் தருவேன் என்கிற உறுதியை நீங்கள் ஏற்றுக்கொண்டு என்கிற கோரிக்கைகள் தான் நிபந்தனைகளாக இருக்கிறது. ஆகவே இதை உங்களுடைய கைகளிலே நம்முடைய செயலாளர் அவர்கள் கொடுப்பார்கள் சொல்ல வேண்டும். இப்போது தேர்வு செய்யப்பட்ட பொறுப்பாளர் துணைத் தலைவர் மரியாதைக்குரிய நம்முடைய செல்ல முத்து மாறி அவர்கள். இதில் முழு விவரம் இருக்குது, அதை படித்து பார்த்து வரலாற்றில்
இன்னைக்கு தமிழகம் முழுவதும் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் எழுச்சியோடு அந்த தம்பி இளைஞரணி பாபு அவர்களே, இன்னும் வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிற எங்களையெல்லாம் இங்கே அழைத்து வந்து அவர்களே, ராமன் அவர்களே, சுவாமி அவர்களே, இந்த பகுதி முழுவதும் எந்த பகுதியிலும் 3 நாள் வேலை தடைபடக்கூடாது, அவருடைய வாழ்வாதாரம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று நாம் கொரோனா காலத்திலே கூட முதலமைச்சராக எடப்பாடியார் அவர்கள் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் தடைபடாமல் அந்த நிதியை ஒதுக்கீடு செய்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன? இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திலே 150 நாளாக உயர்த்துவோம் என்று அரசு கொடுத்த வாக்குறுதியை இன்றைக்கு திமுக முதலமைச்சர் கண்டுகொள்வதே இல்லை. சட்டமன்றத்திலே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் கேள்வி கேட்கிறார்கள், பதில் இல்லை. இன்னைக்கு எத்தனை நாள் வேலை தர்றாங்க? நாங்கள் போகிற இடங்கள்லாம் எங்கிட்ட சொல்கிறாங்க, ஐயா 100 நாள் வேலை எங்களுக்கு கொடுக்கல, எங்களுக்கு சம்பளமும் தரல, வேலையும் கொடுக்கல, வேலை கொடுத்தாலும் சம்பளமும் கொடுக்கல, நிதியை ஒதுக்கல அப்படின்னு பல நாள் திருமங்கல ஒன்றியத்தை முற்றுகையிடுகிற நிலைமை தான் இருக்கிறது. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஒரு நாள் கூட தாமதமின்றி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திலே நிதியை பெற்றுக் கொடுத்தவர் நம்முடைய புரட்சி தலைவர். இது ஒன்றுதான் பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டம். இன்னைக்கு வேலூரில் மாநாட்டில் புரட்சி தலைவர் எடப்பாடி சொல்லியிருக்காரு, மீண்டும் நாங்கள் வருவோம், பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டத்தை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்போம் என்ற உறுதியை 2500 ரூபாய் நானே ஒவ்வொரு பகுதிக்கும் வந்து கொடுத்துருக்கிறேன். இப்போ அது பற்றி அவங்களுக்கு அக்கறையே இல்லையே. சட்டமன்றத்தில் பேசுகிறோம், பதில் கொடுக்க மாட்டுறாங்க, பதில் சொல்ல மாட்டுறாங்க. ஆகவே தான் இந்த பிரச்சனைகள். மின்சார கட்டணம் உயர்ந்துருச்சு, மின்சார கட்டணம் ஏற்றாமலே போராடுறாரு ஸ்டாலின். இப்போ அவரே ஏற்றிட்டாரு. சொத்து வரி உயர்ந்து போச்சு. அது மட்டும் இல்லை, ஆண்டுக்கு வந்து நாங்கள் உயர்த்த போகிறோன்றாங்க, ஆண்டுக்கு உயர்த்துவோன்றோம். ஆக இந்த பிரச்சனைகளுக்கு தான் தீர்வு. பெண் பிள்ளைங்க எங்கேயாவது தைரியமாக பாதுகாப்பாக போக முடியுதா? இன்னைக்கு ஒவ்வொரு பெண் பிள்ளைகளுக்கும் நம்ம போலீஸ் பாதுகாப்பு போட முடியுமா? இந்த நாட்டில் எவ்வளோ பெரிய அவலம். குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கொடுத்தாதானே குற்றம் செய்கிற குற்றவாளிகளுக்கு இந்த அரசின் மீது காவல்துறையின் மீது ஒரு பயம் ஏற்படும். ஆனால் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறி ஆகி போச்சு. கஞ்சா போதை பழக்கம், எப்படி நம்ம வாழ்றது பாதுகாப்பா? ஸோ இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணுவதற்கு ஒரே வழிதான் இருக்கிறது. மீண்டும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் அம்மா ஆட்சி நாங்கள் உறுதி எடுத்துக் கொள்கிறோம். 147, 148 பதிவாகிற வாக்குகளிலே அதிகமான வாக்குகள் இரட்டை இலை சின்னத்திற்கு அண்ணா திராவிட முதலமைச்சராக வருவதற்கு நாங்கள் பெற்றுத் தருகிறோம் என்ற உறுதியை நீங்கள் மனதிலே ஏற்றுக்கொண்டு இந்த மொத்த வாக்காளர்கள் 1120 தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய அருளாசியோடும் நமது கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் அருமை அண்ணன் 2026 தேர்தலை சந்திக்க இருக்க போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மக்கள் விரோத ஆட்சியை அகற்றிவிட்டு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த 52 ஆண்டு பொறுப்பாளரோடு இணைந்து பூத் கிளைக்கழகத்தினுடைய பொறுப்பாளர்களும் தேர்தல் மன்ற தொகுதிகளிலும் இன்றைக்கு பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டு கண்ணன் அவர்கள், ஆனுஷ் அவர்கள் 9 பேருடைய பொறுப்பு என்ன, அவர்களை அறிமுகம் செய்கிற நாள், அதில் 1344 பேரையும் இந்த 1348 பேரையும் நேரில் இந்த சூழ்நிலை இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து அந்த அரசுக்கு வந்து டிவியில தொலைக்காட்சியில் காட்ட முடியல. அப்போ நீங்கள் இதை மக்கள்கிட்ட சொல்லி இந்த 9 பேரும் செய்ய வேண்டும் என்று கேட்டு இந்த 145, 146 பூத்து இருக்க திருமங்கலத்தில் எல்லா பூத்துலையும் அதிகமான ஓட்டு வரும். இந்த 2 பூத்தில் குறைஞ்சிட்டா என்ன அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஓட்டு கேட்க போகிறோம். இங்கே இருக்க தெருவாக நம்ம ஓய்வு கிடைக்கிற போது, நேரம் கிடைக்கிற போது நம்ம பார்க்க போகிறோம். ஆகவே இந்த பணிகளை நீங்கள் சிறப்பாக செய்தீர்கள் என்ற நம்பிக்கையோடு